போக போக அது பாசமல்ல மகன் கட்சியாக மாறிடுச்சு. அப்படி மாறிட்ட பிற்பாடு, அப்படி மாறுறதுக்கு முன்னாடி ராமதாஸ் வந்து அதை பரிசீலனை பண்ணியிருக்கணும். மாற்றிட்டாரு, மகன்கிட்ட வந்து படிப்படியாக பல பொறுப்புகளை கொடுத்து அவருடைய வயோதிகம் காரணமாக அவரால் ஆக்டிவாக ஈடுபட முடியாதனால முழுமையாக வந்து மகனை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட போயிடுச்சு. ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட போயிடுச்சுன்னா, தந்தையுடைய மனநிலை, அவர் கட்சியை நடத்துகிற விதம், அதுக்காக அவர் வந்து பட்டி தொட்டி எங்கும் உழைத்த விதம், ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவர் வந்து களத்துலையும் சரி, அறிக்கை வழியாகவும் சரி குரல் கொடுத்த விதம், இது எல்லாமே வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணலை. நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக ராமதாசனுடைய செயல்பாடுகளையும் அன்புமணியோட செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ராமதாஸுக்கு நீங்கள் 100 மார்க் கொடுக்கணும்னா இவருக்கு வந்து 20 மார்க் தான் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ராமதாசனுடைய உயரமும் அவருடைய உழைப்பும் அவருடைய அர்ப்பணிப்பையும் வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திமுகலையுமே கூட கலைஞர் அளவுக்கு ஸ்டாலினை சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது ஸ்டாலினுமே ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் வந்து கலைஞர் அல்ல அப்படின்னு. ஆனால் கலைஞரிடமிருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு தன்னுடைய லெவல் என்ன, உயரம் என்னன்னு தெரிஞ்சு பொறுமையாக இருந்து அதுக்கப்புறமேல் வந்தார். ஆனால் இவருக்கு வந்து எடுத்தெடுப்புலேயே வாய்ப்பு கொடுத்தார். கலைஞர் கூட ஸ்டாலின் வந்து ரொம்ப காலம் கழிச்சு தான் மெல்ல மெல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. எடுத்தெடுப்புலேயே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. பல்வேறு உயரங்களை அவர் ரொம்ப உழைப்பு இல்லாமலே தொட்டுட்டாரு. அதனால அதனுடைய அருமைகள் அவருக்கு தெரியல. இப்போ வந்து அவர் மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் செய்த அந்த ஊழல்கள், முறைகேடுகள், இது வந்து அவருடைய தலைக்கு மேலே ஒரு கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து பிஜேபி வந்து இவரை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு கருவியாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த பிஜேபியினுடைய சார்பை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இருக்க மாட்டேங்குது. ஒரு அரசியல் கட்சி முதல்ல தைரியம் இருக்கணும். நம்மகிட்ட 1000 தப்பு இருக்கலாம், எல்லா அரசியல் கட்சியுமே தவறுகளோடு தான் இருக்குது. ஆனால் தைரியத்தை இழந்துட்டா வந்து அரசியலில் நீங்கள் வந்து நிற்க முடியாது, போராட முடியாது. இவர்கிட்ட தைரியம் இல்லை. பாஜகவை தவிர வேறு சிந்தனை இல்லை. அந்த அந்த கூட்டணியில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் போனதுனால பேரம் பேசுகிற ஒரு தேர்தல்னு வரும்போது நாங்கள் கொடுக்கறத ஏற்றுட்டு போகணும்னு சொல்லிடுவாங்க. அந்த சூழலுக்கு நம்ம போயிடக்கூடாதுன்ட்டு ராமதாஸ் நினைக்கிறார். அந்த சூழலுக்கு கொண்டு போய் விட்டுட்டார், இவர் கட்சியை கொண்டு போய் விட்டுட்டார்.